சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல பராசக்தி படத்தினுடைய ட்ரைலர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள்ல ஒருவராக இருக்கிறவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். இவரது தனது இயல்பான நடிப்பால கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வர்றாரு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான அமரன் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. அதை தொடர்ந்து முருகதாஸ் இயக்கத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளிவந்த திரைப்படம் தான் மதராசி. இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சுதா கொங்கராவ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாயிருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்துல இவருடன் அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா ஆகியோரெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மூலம் ரவிமோகன் வில்லனாக அவதாரம் எடுத்திருக்காரு. டான் பிக்சர்ஸ் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. அடி அலையே, ரத்னமாலா பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தினுடைய பாடல்கள் டீசர் எல்லாமே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா கடந்த 3ஆம் தேதி சென்னையில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்றது. இதற்கிடையே படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்று மாலை ஜனவரி 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 1964 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி பராசக்தி திரைப்படம் தயாராகி இருக்கிறது. 3 நிமிஷம் 17 நிமிடங்கள் ஓடும் பராசக்தி ட்ரெய்லர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்ல சிவகார்த்திகேயன், ரவிமோகன் ஆகியோர் எதிரெதிரே அணிகள்ல நின்று மோதுவதை இந்த ட்ரெய்லர் நமக்கு காட்டுது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதற்கு இடையே காதல், ரவிமோகனுடைய வில்லத்தனம் என படத்தினுடைய காட்சிகளும் வசனங்களும் ரசிகர்களுடைய கவரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ட்ரெய்லர்ல வெளியான செந்தமிழை காக்க ஒரு பெரும் சேனை ஒன்று உண்டு, டெல்லி தான் இந்தியாவா, எங்களுக்கு இந்தி திணிப்பு தான் எதிரியை தவிர இந்தி மொழியோ அதை பேசும் மக்களோ கிடையாது போன்ற வசனங்கள் கவனம் ரசிகர்களுடைய ஈர்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. மொழி போரை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் ஜனநாயகனுக்கு போட்டியாக ஜனவரி 10ஆம் தேதி திரையரங்குல வெளியாக இருக்கு. 1964 தொடங்கும் இந்த ட்ரெய்லர் சிவகார்த்திகேயன், அதர்வா நடித்த கதாபாத்திரங்களின் சீரற்ற வாழ்க்கையை பற்றிய காட்சிகளை வழங்குகிறது. 3 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லர் மெதுவா தொடங்கி இறுதியில அதிவேக ஆக்ஷன், அதிரடி அரசியல் வசனங்களால ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ட்ரெய்லர்ல மிகப்பெரிய ஆச்சரியமாக பேரறிஞர் அண்ணாவின் கதாபாத்திரம் இடம்பெற்றுள்ளது. நடிகர் சேத்தன் அண்ணா கதாபாத்திரத்துல மிக தத்ரூபமா தோன்றியிருக்காரு. மொத்தத்துல பராசக்தி ரொம்ப மாசான ட்ரெய்லரா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. படம் வெளியானதுக்கு அப்புறம் இந்த படம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.